Taste the Daily. நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் அதிகம் சீரழிந்த துறைகளில் சுகாதாரத்துறையும் ஒன்று. திமுக அரசின் அலட்சியத்தால் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை என அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்பை சீரழித்து அப்பாவி ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு. சாதாரண சளி, காய்ச்சலுக்கு சிகிச்சைக்கு சென்றால் நாய்க்கடிக்கான சிகிச்சை அளிப்பது, தசைப்பிடிப்பு சிகிச்சைக்காக சென்ற விளையாட்டு வீராங்கனைக்கு தவறான சிகிச்சை அளித்து உயிரை பறித்தது, தன் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவரின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்து காலை இழக்கச் செய்தது, தவறான சிகிச்சையால் ஒரு குழந்தையின் கை அகற்றப்பட்டது என திமுக ஆட்சியில் மருத்துவத்துறையில் நடந்த கொடுமைகளை சொல்லி மாளாது. ஆனால் இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவோ மக்களை பற்றி துளி கூட அக்கறை இல்லாமல் ஓட்டப்பந்தயங்களை தொடங்கி வைப்பது, மாரத்தான் ஓடுவது என்று பிஸியாக இருக்கிறார். அமைச்சர் மாசு சுகாதாரத்துறை அமைச்சரா அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரா என சந்தேகப்படும் அளவிற்கு விளம்பரத்தில் பிஸியாக இருக்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன் காக்க கொண்டு வரப்பட்ட 2000 அம்மா மினி கிளினிக்குகளை மூடி ஏழை மக்களுக்கு துரோகம் செய்தது இந்த அரசு. அம்மா மருந்தகங்களை மூடிய விடிய அரசு 1000 முதல்வர் மருந்தகங்களை திறக்கிறோம் என விளம்பரம் செய்தது. முதல்வர் மருந்தகங்களில் போதிய மருந்து மாத்திரைகள் இல்லாததால் அதிக விலைக்கு தனியாரிடம் மருந்துகளை வாங்கும் நிலைக்கு தள்ளியது இந்த அரசு. மக்களை தேடி மருத்துவம் என விளம்பரம் தேடியது திமுக அரசு. ஆனால் மருத்துவர்களை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஏழை எளிய மக்கள். அதிமுக ஆட்சியில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தேவைக்கு ஏற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தமிழகத்திற்கு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 7.5% இடஒதுக்கீடு, கொரோனா போன்ற பேரிடர்களை சிறப்பாக கையாண்டது என மருத்துவத்துறையில் அதிமுக செய்த சாதனைகள் ஏராளம். விடியாத திமுக அரசு இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை. நீட் ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் என சொன்னது. இதுவரை அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. 1 லட்சம் கோடி மருத்துவத்துறைக்கு நிதி ஒதுக்கியும் அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு மருந்து மாத்திரைகளை இருப்பு வைக்காமல் சுகாதாரத்துறையை இருளில் தள்ளி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. ஆக மொத்தத்தில் திமுக அரசு அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகளை இருப்பு வைக்காதது ஏன்? ஏழை எளிய மக்களை அவதிக்கு உள்ளாக்குவதுதான் திமுகவின் திட்டமா? சுகாதாரத்துறையை சீரழித்து விட்டாரா அமைச்சர் மாசு? அரசு மருத்துவமனைகளில் தொடரும் அவலங்களுக்கு என்ன காரணம் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.